அனைவருக்கும் காலை வணக்கத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இன்னும் செய்யக்கூடிய அனைத்து வசதிகள் எல்லாம் நமக்காக செய்ய காத்திருக்கிறார்கள். இச்சூழ்நிலையில் நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த தாம்பரம் மாநகரத்தினுடைய தமிழ் சங்கம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எங்கள் தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பானது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து நல்ல நிகழ்ச்சிகளையும் தமிழ் பற்றாளர்களை வரவழைத்து தமிழ் ஆர்வம் உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழினுடைய முக்கியத்துவத்தையும் தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் எவ்வாறு விளங்கியது என்பதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தும் வகையில் எங்கள் தமிழ் சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை ஐயா அவர்கள் நீதியரசர் இவர் இந்த நூலக வளர்ச்சிக்காக மிகவும் பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர். அவர் தற்பொழுது பல்வேறு காலகட்டங்களில் இளமையாக இருந்த பொழுதும் சரி, அவருடைய பணிகாலத்திலும் இருந்த பொழுதும் சரி, பல்வேறு ஆங்கில நூல்களையும் தமிழ் நூல்களையும் தமிழ் செம்மைப்படுத்துகின்ற வகையில் நம்ம எல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி நமது நூலகத்திலும் பல்வேறு நூலகங்களிலும் இருந்து வருகிறது. இந்த அரிய பெரிய ஒரு பெருமை இந்த மாநகரத்துக்கு கிடைத்திருக்கிறது என்றால் ஐயா அவர்களுடைய தமிழ் பற்றாலும் அவருடைய செம்மையான ஒரு சீரியவுடைய கருத்துக்களாலும் வழிநடத்துகின்ற இந்த முறையிலே அதே வழியில் தற்பொழுது ஐயா நீதியரசர் ஐயா நீதிபதி மு. புகழேந்தி அவர்கள் தற்பொழுது திருக்குறள் என்ற புதிய நூலை எழுதி அதற்கு எளிய முறையில் புதிய பேருரையும் எழுதியிருக்கிறார்கள். இதில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு அருமையான கதை வடிவத்தில் எழுதியிருக்கிறார்கள். மேற்கு தாம்பரத்தினுடைய வாசகர் வட்டத்தின் சட்ட ஆலோசகரும் எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகருமான ஐயா KN கல்யாணராமன் வழக்கறிஞர் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். உங்கள் முன்னிலையில் இந்த ஒரு அரிய பெரிய பெருமை உங்களால் இந்த நூலுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்வதில் மிக மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் இது போன்ற நூல்களையும் படித்து உங்களுடைய தமிழ் பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நூலை வாசகர் வட்ட தலைவரும் எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய துணை நிறுவனருமான மூர்த்தி அவர்கள் வெளியிட அதனை சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் KN கல்யாணராமன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சட்டம்ன்றதை ஆரம்பித்து வச்சது நம்ம நூலகர் கொஞ்சம் வேலையாக இருந்தனால அவரால் வர முடியல. வெங்கடேசன் சார் மூலிமா அறிமுகமாகி இவர் மூலிமா தான் இந்த வாசகர் வட்டம் ஒன்றே ஏற்பாடு பண்ணப்பட்டது. இந்த வாசகர் வட்டம் மூலிமா தான் இப்போது இவ்வளோ நூலகத்தில் இது இப்போ போன மாதம் தான் இப்போ ஒரு 15 நாட்களில் தான் இந்த மாதிரி இருக்கைகள்லாம் விவோ கம்பெனி மூலியமாக நமக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கம்பெனி நிறுவனம் நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது அடுத்தது இல்லாமல் இந்த நூலகத்துக்கு வேண்டிய அத்தனை உபகரணங்களும் தான் அது முடிஞ்ச பிறகு ஒரு 1.5 வருஷம் ஆகுது அந்த தமிழ் சங்கன்னு. அதுக்கு பாக்யராஜ் சார் அவர்களை வரவழைச்சு நம்ம TGP கல்யாண மண்டபத்தில் மிகப்பெரிய ஆரம்ப விழா நம்ம ஐயா நடத்திருக்கோம். ஐயா நிறைய நூட்கள் அவர் அந்த கல்லூரி படிக்கும்போது சரி, அடுத்த நீதிபதி வந்த பிறகும் சரி, தற்சமயம் இந்தியாவிலே நீதிபதி ஒருத்தர்
திரைப்படம் ஒன்று, கதை, திரைக்கதை, வசனம், பாடல் எல்லாமே ஏற்றி ஒரு திரைப்படத்தையும் இயக்கி நமக்கு நம்ம தாமரத்துக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய அவர் வந்து தாண்டிருக்கார். ஒரு வெள்ள தாண்டவம்னு சொல்லிட்டு காவியமாக ஒரு புத்தகத்தை வந்து படைச்சிருக்காரு. இந்த மாதிரி பல நூல்கள் லைப்ரரி, நம்ம லைப்ரரிக்கே எல்லா அனைத்து லைப்ரரிகளுக்கும் இவருடைய புத்தகம் சென்றடைஞ்சிருக்கு. அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது வந்து திருக்குறள் புத்தகத்தை வந்து நமக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. ஐயாவுக்கு என்னுடைய சார்பும் நம்ம எங்கள் வண்டர் சார்பும் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி செய்யுங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தா தான் உங்களுடைய நேரம் பொண்ணானது. நீங்கள் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி எப்பயாவது ஒரு விழா நடத்துகிறோம். அதில் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைச்சா இன்னும் நாங்கள் இன்னும் இப்போ கூட அதுதான் ஃபால் சீலிங்கும் இதுக்கு அடைக்கிறதுக்கெல்லாம் கூட நாங்கள் அடுத்த கட்டமாக முயற்சி செய்கிறோம். நேதிக்கு உட்கார வச்சு கொடுத்தேன். இது ஒரு இன்கன்வீனியன்டா இருக்குது. அதுதான் அதுதான் உட்காந்தா வெயில் தாங்க முடியல. அடுத்த கட்டம் நம்ம அடுத்த நம்ம விவோ கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுக்காக என்ன சொல்றது, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் இதை ரீட் பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நூலை ஏற்றுக்கொண்ட வாழ்த்துறையை வருமாறு அழைக்கிறேன். காலை வணக்கம். நான் மலைச்சொல்லி கல்யாணராமன், தாம்பரம் கூட்டத்தில் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். இந்த வாசனை மட்டத்துடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த முன்னாடி வந்து அந்த பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சேர்ல கிட்ட சொல்லிட்டே இருக்குது. அது விஷயமா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. நான் விரைவில் நல்ல ஒரு தீர்ப்பு வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுவும் நான் எனக்கே வரும்போது வண்டி விடும்போது எனக்கே அதுவும் எங்கிட்ட நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன். நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுன்றது. சார் வந்து புகையந்தி சார் வந்து வந்து என்ன சொல்றது தெரியல. ஆக்சுவலாக 30 புக்கு நான் ஒரு 3 புக்கு எடுத்துருக்கேன். அதுக்கே எனக்கு தலையை திரும்பி போச்சு ஆக்சுவலான்ட்டு. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா புக்குன்றது அது எழுது கூட எழுதிடலாம்.